அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அனைத்துலக இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக. நாம் சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இதுவரை பார்த்தோம். நமது பயான்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். உலகத்தில் எங்கே நோக்கினாலும் நிம்மதி என்பதே இல்லை. விரிசலும் பூசலும் வெடிப்பும் பதட்ட நிலையும் வியாபித்திருப்பதை காண முடிகிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாய கூட்டு வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி என்பதே அற்றுப்போய்விட்டது. அல்லாஹுடைய அவனுடைய இறுதி தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுபதேசங்களையும் குர்ஆனுடைய தப்சீரையும் விளங்கி நடந்தால் இது போன்ற எதுவும் நடக்காது இன்ஷா அல்லாஹ். அதற்காக சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இவ்வளோ நாளாக தந்து கொண்டிருந்தேன். அனைவரும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்தருள்வானாக. ஆமீன். மேலும் மேலும் பயான்கள் பார்க்க நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். லைக் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய கல்வியை நல்ல முறையாக கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் ஆல இம்ரான் சூராவுடைய அத்தியாயத்தின் அருமைகள், ஆல இம்ரான் அத்தியாய அருளப்பெற்றதற்கான காரணம், ஏக இறை கொள்கை, அல் ஹய்யு அல் கய்யும், மனிதனை இறைவன் ஆக்காதீர்கள், அல் இஸ்முல் ஆலம், அன்சல நஸ்ஸல, தௌராத் இன்சீல், இன்சீலும் புதிய ஏற்பாடும், புர்ஹான் எது, அல் அசீசுல் ஹக்கீம், முஹக்கம் முத்தசாபிஹ், முஹக்கமின் வகைகள், முத்தசாபிஹ், முத்தசாபிகை அணுகும் முறை, அந்த வசனம் என்ன சொல்கின்றது, முத்தசாபிகில் குழப்பம் செய்பவர்கள், ஐயமும் தெளிவும், இன்னொரு விளக்கம், உண்மை உணர்வோர், இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் குர்ஆனுடைய தப்சீரை பார்க்கலாம். ஆல இம்ரான், இம்ரானுடைய சந்ததிகள், அத்தியாயம் 3, ஹிஜ்ரத்திற்கு பிறகு அருளப்பட்டது. ஆயத்துக்கள் 200, ருக்குகள் 20. இதில் முதலாவது 8 ஆயத்துக்களை இந்த பயானில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு பயானையும் கவனமாக கேட்டு பயனடையுங்கள். குர்ஆனுடைய தப்சீரை விளங்கி ஓதுவதினால் அதனுடைய பயன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். 3வது சூராவின் முதல் 6 வசனங்கள். அலிஃப் லாம் மீம். 2வது வசனம், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனுமில்லை, அவன் நிரந்தரமானவன் என்றும் நிலையானவன். 3வது சூராவின் 3வது வசனம், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன்னுள்ள வேதங்கள் யாவற்றையும் உறுதிப்படுத்துகின்ற முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இதற்கு முன்னரும் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருந்த தௌராத்தையும் இன்சீலையும் அவனே இறக்கி வைத்தான். 3வது சூராவின் 4வது வசனம், மேலும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய மற்றவற்றையும் அருள் புரிந்திருக்கின்றான். ஆகவே எவர்கள் அல்லாஹுடைய அந்த வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடினமான வேதனை உண்டு. அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவன், தீயவர்களை தண்டிப்பவன். 3வது சூராவின் 5வது வசனம், நிச்சயமாக பூமியிலோ வானத்திலோ உள்ள எதுவும் அல்லாஹ்விற்கு மறைந்ததல்ல. 3வது சூராவின் 6வது வசனம், அவன்தான் கர்ப்பப்பையில் தான் விரும்பியவாறு உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ உருவம் அமைக்கின்றான். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இந்த வசனங்களின் விரிவுரையை இப்பொழுது பார்க்கலாம். ஆரம்ப 5 வசனங்களிலும் ஏகத்துவம் என்ற மகத்தான இறை கொள்கை பற்றி எடுத்துரைக்கின்றது. இதன் மூலம் ஏக இறைவனை ஏற்பவர்கள் மறுப்பவர்கள் இடையிலான கருத்து வேறுபாடு பற்றிய விவரம் தொடங்குகிறது. 1வது வசனத்தில் ஏகத்துவ கொள்கைக்கு ஒரு அறிவுபூர்வமான சான்றினை எடுத்து கூறக்கூடிய அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் இந்த கொள்கைக்குரிய வரலாற்று பூர்வமான சான்றினை தருகின்றான். பிறகு வரக்கூடிய வசனங்களில் இறை மறுப்பாளர்களுக்குரிய தண்டனைகளை சுட்டிக்காட்டி அவர்களுடைய சில சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றான். தப்சீர் மாரிஃபுல் குர்ஆன். இதை பற்றிய விளக்கத்தை காண்பதற்கு முன்பு இந்த அத்தியாயம் அருளப்பெற்றதற்கான பின்னணியை குறித்து பார்க்கலாம்.
அருளப்பெற்றதற்கான காரணம் நபித்தோழர் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கிறிஸ்தவர்கள் வந்து இறை தூதர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக விவாதம் புரிந்தார்கள். அப்பொழுது ஆல இம்ரான் அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 84 வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். நூல் இப்னு அபி ஹாத்தம். இது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடந்தது. நூல் தஃப்சீர் இப்னு கதீர். மேலும் முஹம்மத் பின் ஜாஃபர் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், யமன் நாட்டிலுள்ள நஸ்ரான் வட யமனில் அசீர் எல்லையில் இருந்த புராதன நகரம் இது. இந்த நகரத்திலிருந்து 60 பேர் கொண்ட கிறிஸ்தவர்கள் குழு ஒன்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனா வந்திருந்தது. பாதிரிமார்களும் இதர 14 முக்கிய தலைவர்களும் அதில் அடங்குவார்கள். அசருடைய தொழுகைக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேர்ந்த அவர்கள் தங்களுடைய வணக்க நேரம் வந்தவுடன் மஸ்ஜிது நபவியில் கிழக்கு நோக்கி தொழுதார்கள். அதை கண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று தோழர்களிடம் கூறினார்கள். பிறகு அங்கேயே பல நாட்கள் தங்கியிருந்து நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விவாதம் நடத்தினார்கள். இறை தூதர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய மைந்தர் என அவர்கள் வாதிட்டார்கள். தெளிவான ஆதாரங்களை எடுத்து கூறி அவர்களுடைய கூற்றை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள். இருந்தும் அவர்கள் சிந்தித்தார்கள் இல்லை. இந்த கிறிஸ்தவர்கள் தொடர்பாக ஆல இம்ரான் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் உள்ள 80க்கும் மேற்பட்ட வசனங்கள் அருளப்பெற்றுள்ளன. நூல் சீரத்து இப்னு இஸ்ஹாக் இப்னு சீரத் இப்னு ஹிசாம் ஆகிய நூல்களை மேற்கோள் காட்டி தஃப்சீர் குர்துபி. ஏக இறை கொள்கை. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனமான அலிஃப் லாம் மீம் என்பதற்கு சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தின் விரிவுரையில் போதித்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கான்ஹ தஃப்சீர் ஜவாஹிருல் குர்ஆன் முதல் தொகுதி 79-80வது பக்கம். இதன் கருத்து என்ன என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். இது முத்தசாபிஹாத் எனப்படும் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் துல்லியமாக அறிய இயலாத வசனங்களில் ஒன்றாகும். நூல் குர்துபி. இத்தகைய முத்தசாபிஹாத் பற்றி அடுத்த ருக்குவில் பேசப்படுகிறது. 2வது வசனத்தில் ஏகனான அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் வழிபடுவதற்கு தகுதி வாய்ந்தவன் யாரும் இல்லை என அல்லாஹ் கூறுகிறான். இந்த புனித இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளில் முதலாவதும் முக்கியமானதும் ஆகும். இதற்கு ஒரு ஆதாரமாக அல் ஹய்யுல் கய்யும், நித்திய ஜீவன் நிலையான நிர்வாகி என்று அல்லாஹ் கூறுகிறான். அல் ஹய்யுல் கய்யும் ஒருவனுக்கு முன்னால் ஆற்றாமையை ஒப்புக்கொண்டு உச்சக்கட்ட பணியை தெளிவுபடுத்துவதற்கு வழிபாடு அல்லது வணக்கம் என்று கூறப்படுகிறது. இவ்விதம் ஒருவனை நாம் வழிபட வேண்டும் என்றால் அவன் இறை ஆண்மை மிக்கவனாகவும் உயர்ந்தபட்ச தன்னிறை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அவனுக்கு எவரிடத்திலும் எந்த கணத்திலும் எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அது மட்டுமின்றி மற்ற அனைவரையும் இயக்குகின்ற உண்மையான ஆற்றலும் அவனது அனுமதியும் இன்றி மற்ற எவரும் இயங்க முடியாத நிலை இருக்க வேண்டும். இத்தகைய உயர் ஆற்றல்கள் மிக்க அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு. நூல் மாரிஃபுல் குர்ஆன். இதனை அல் ஹய்யுல் கய்யும் என்ற தொடர் சுட்டிக்காட்டுகிறது. அல் ஹய்யூ என்ற சொல் ஹயாத் ஜீவிதம் என்னும் வேர் சொல்லிலிருந்து பிறந்தது. இதற்கு நித்திய ஜீவன் என்பது பொருள். என்றென்றும் ஜீவித்திருப்பவன், தன்னுடைய ஜீவியத்திற்கு எவரையும் சார்ந்திருக்காதவன், இறப்பு என்பதே இல்லாதவன், இல்லாமை என்பது முன்பும் பின்பும் இல்லாதவன் என பொருள் விரியும். தஃப்சீர் கதீர். அல் பக்ரா அத்தியாயம் 308வது பக்கம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் அல் ஹய்யூ என்ற சொல் பயன்படுத்தப்படுவதுண்டு. எனினும் பொருள் வேறு. தற்காலிக ஜீவன் என்ற மற்றவர்களை குறிப்பிட முடியும். ஏனென்றால் அல்லாஹ் அல்லாத மனிதன், ஜின், வானவர், நீர், நெருப்பு, காற்று, கல், மரம் முதலிய எந்த பொருட்களும் நிரந்தரம் கிடையாது. அனைத்தும் ஒரு நாள் அழியக்கூடியவைதான். இதில் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்களும் அடங்குவார்கள். அல்லாஹு தாலா தெரிவிக்கின்றான், அல்லாஹுடன் வேறொரு இறைவனை நீர் அழைக்க வேண்டாம். அல்லாஹு தாலாவை தவிர வேறு இறைவன் கிடையாது. அவனை தவிர மற்ற எல்லா பொருட்களும் அழியக்கூடியவைகளே. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. அவனிடம் நீங்கள் யாவரும் கொண்டு வரப்படுவீர்கள். அத்தியாயம் 28-88வது வசனம். அடுத்து அல் கய்யும் என்ற சொல் கியாம் எனும் அடி சொல்லிலிருந்து பிறந்தது. தானும் சுயமாக நிலைத்திருந்து பிற பொருட்களையும் நிறைவு பெற செய்கின்ற ஆற்றல் மிகுந்த நிலையான நிர்வாகியை இந்த சொல் குறிக்கும். தான் நிலைத்திருப்பதற்கும் பிறரது துணையை நாடாமல் இருக்கும் அதே வேளையில் பிற பொருட்கள் யாவும் தனது ஜீவியத்திற்கும் இயக்கத்திற்கும் அவனுடைய உதவியை நாடுகின்ற தன்மையுடையவன் என பொருள் விரியும். அந்நிஹாயா நூல் இப்னு அதீர்.
நிலையான நிர்வாகி என்னும் உயர்ந்த உயர் பண்பு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. மற்றவர் எவருக்கும் இது பொருந்தாது. ஏனென்றால் வேறு எவருமே சுயமான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அல்ல. அல்லாஹ்வினால் படைக்கப்பெற்று அல்லாஹ்வின் துணை கொண்டு இயங்குபவர்கள்தான் மற்ற அனைவரும். இந்த நிலையில் பிற பொருட்களை நிலை பெற செய்கின்ற ஆற்றல் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் எவ்வாறு இருக்க முடியும்? ஆக நித்திய ஜீவனாகவும் நிலைவான நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய ஒருவனே இறைவனாக இருக்க முடியும். இந்த பண்புகள் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவருக்கும் இல்லாததால் வழிபடுவதற்கு தகுதியும் தரமும் உள்ளவன் அல்லாஹ் ஒருவனே ஆவான். அவனே இறைவன், படைப்பாளன். மற்ற அனைவரும் அவனுடைய படைப்புகள், அவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள் என இங்கே உணர்த்தப்படுகின்றது. மனிதனை இறைவன் ஆக்காதீர்கள். ரோம் நாட்டின் கடலோர பகுதிகளில் வசித்து வந்த பலர் கடவுள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நாளில் இறந்து அதற்கடுத்த நாளில் உயர்த்து எழுகின்றான் என்று நம்பி அந்த நாளில் கடவுளுக்கு சிலை வடித்து அதை எரித்து விடுவார்கள். ஆடிப்பாடி அந்த நாளை கொண்டாடுவார்கள். கடவுள்தான் இயேசுநாதர் வடிவில் இந்த உலகத்தில் அவதரித்தார் என்றும் பிறகு சிலுவையில் உயிர் நீத்தார் என்றும் பிறகு உயர்த்து எழுவார் என்றும் கிறிஸ்தவர்களில் நம்பியிருப்பது மேற்சொன்ன ரோமர்களுடைய கொள்கை வகையை சார்ந்ததே ஆகும். நூல் தப்சீர் மாஜிதி. மேலும் கிறிஸ்தவர்கள் இறை தூதர் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களை தேவகுமாரர் என்று நம்புகிறார்கள். தந்தையின்றி மகன் எப்படி கடவுளாக முடியாதோ அப்படியே மகனின்றி தந்தை தனித்து கடவுளாக முடியாது என்பதை கிறிஸ்தவர்களுடைய வாதமாகும். அதாவது அல்லாஹு தாலா தந்தை, இயேசு அல்லாஹ்வுடைய குமாரர், நவுதுபில்லாஹ் மின்ஹா. இந்த இருவரும் சேர்ந்து கூட்டாக இல்லாவிட்டால் கடவுளின் தன்மை முழுமை பெறாது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இதேபோல கடவுள் ரிஷிகளின் வடிவத்தில் அவதரிக்கின்றான், அவர் இறந்த பிறகு மற்றவருடைய உருவத்தில் தோன்றுகின்றான் என்று ஹிந்து மத கொள்கையும் ஏறத்தாழ இந்த வகைக்கு அட்பாற்பட்டது. உண்மை என்ன? இறைவன் என்பவன் சுயமான சக்தி படைத்தவனாகவும் பிறரின்பால் எந்த வகையிலும் தேவையில்லாதவனாகவும் இருக்க முடியும். இந்த அடிப்படை இறையியல் கொள்கையின் வலியுறுத்தும் முகமாகவே அல் ஹய்யுல் கய்யும் எனும் இறை பண்புகளை தனக்கே உரிய தனித்தன்மைகளாக அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். அல் இஸ்முல் ஆலம். அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்களில் மிகவும் முக்கியத்துவமும் மகத்துவமும் பொருந்திய திருநாமம் இஸ்முல் ஆலம் ஒன்று உண்டு. அந்த திருப்பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான் என்பது நபிமொழி. நூல் முஸ்தத்ரகுல் ஹாக்கிம். அந்த திருப்பெயர் எது என்பது நிச்சயமாக தெரியாவிட்டாலும் அல் ஹய்யுல் கய்யும் என்பது அது என்று பலர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அஸ்மா பின்த் எசித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யும் மற்றும் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யும் ஆகிய இந்த இரு வசனங்களிலும் இஸ்முல் ஆலம் உண்டு என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். நூல் முஸ்னத் அஹ்மத் 6461. அபு தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா. இது ஒரு ஹசன் சஹீஹான ஹதீஸ் என்று திர்மிதி கூறுகிறார். நபி தோழர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள மற்றொரு ஹதீஸில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 3 அத்தியாயங்களில் இஸ்முல் ஆலம் இடம் பெற்றுள்ளது. அந்த திருநாமத்தை கொண்டு பிரார்த்தித்தால், துவா செய்தால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் மற்றும் தாஹா ஆகிய அத்தியாயங்களே அவை. நூல் மர்த்தபை. இந்த 3 அத்தியாயங்களில் இடம்பெற்றுள்ள அந்த பெயர் எது என்று விவரிக்கும் பொழுது ஹிசாம் இப்னு அம்மார் அவர்கள் கூறும் பொழுது அல் பக்ராவில் அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யும், ஆல இம்ரானின் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யும், தாஹா சூராவில் வஅனத்தில் உஸூஹு லில் ஹய்யுல் கய்யும். நூல் தப்சீர் இப்னு கதீர். இந்த 3 வசனங்களிலும் இடம்பெற்றுள்ள திருப்பெயர் அல் ஹய்யுல் கய்யும் என்பதாகும். லா இலாஹா இல்லாஹுவ என்பதே இஸ்முல் ஆலம் என்று சிலரும், லா இலாஹா இல்லா அந்த என்பதே அது என்று சிலரும், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாதான் அது என்று சிலரும் கருத்து தெரிவித்துள்ளார்கள். நூல் தப்சீர் மல்ஹரி. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனே இந்த வேதத்தை சத்தியமானதாகவும் முந்தைய வேதங்கள் ஆகமங்கள் ஆகியவற்றை உண்மைப்படுத்துகின்றவனாகவும் சன்னமாக உம்மீது அருளியுள்ளான். முன்பு கூறப்பெற்ற ஏக இறை கொள்கைக்கு வரலாற்று பூர்வமான ஆதாரத்தை இந்த வசனம். 3வது வசனம் அசத்தியம், பொய்,
முதலியவற்றை எடுத்துரைக்கின்றது. ஏக இறை கொள்கை என்பது ஏதோ புதியதொரு கொள்கை என நினைக்க வேண்டாம். திருக்குர்ஆனுக்கு முன்பு அல்லாஹ் அருளிய தௌராத் மற்றும் இன்ஜீல் போன்ற பழைய வேதங்களும் இதே கொள்கையைத்தான் போதித்தன. முந்தைய வேதங்கள் எடுத்துரைத்த அதே கொள்கையினை மேலும் உறுதிப்படுத்தும் வகையிலேயே திருக்குர்ஆன் இறக்கி வைக்க பெற்றது. அது சத்தியத்தையே கூறுகிறது என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கே சத்தியமானதாக என்பதை குறிப்பிட்ட பில் ஹக்கி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹக் என்பது பாத்தில் என்பதன் எதிர்ச்சொல்லாகும். பாத்தில் பொய், அசத்தியம். எனவே இந்த சொல்லை செய்தியோடு இணைத்து சொல்லும் பொழுது உண்மை என்றும், கொள்கையோடு இணைத்து கூறும் பொழுது சத்தியம் என்பதும் பொருளாகும். நூல் தப்சீர் மல்ஹரி. எனவே உண்மையான செய்திகளையும் சத்தியமான கொள்கை கோட்பாடுகளையும் தாங்கிய வண்ணம் திருவேதம் அருளப்பெற்றுள்ளது என பொருள் விரியும். முரண்பட்ட கருத்துக்களோ வீணான விஷயங்களோ இதில் கூறப்படவில்லை. மாறாக திருக்குர்ஆனில் காணப்படும் ஒவ்வொரு செய்தியும் கருத்தும் உண்மையானவை, பயன் தரக்கூடியவை, வழிகாட்டக்கூடியவைகள் ஆகும். நூல் தப்சீர் கபீர். அன்சல நஸ்ஸல. இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் என்னும் புனித வேதத்தை தான் அருளியது பற்றி குறிப்பிடும் பொழுது நஸ்ஸல என்ற வினைச்சொல்லை அல்லாஹ் இங்கே பயன்படுத்தியிருக்கின்றார். ஆனால் முந்தைய இறை தூதர்களான நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌராத் என்னும் வேதத்தையும், நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்ஜீல் என்ற வேதத்தையும் அருளியதை சுட்ட அன்சல என்ற வினைச்சொல்லை அல்லாஹ் பிரயோகித்து இருக்கின்றான். நஸ்ஸல மற்றும் அன்சல இரண்டு சொற்றொடர்களும் ஒரே இனச்சொல்லிலிருந்து பிறந்தவைகளாக இருந்தாலும் இரண்டின் படிகளும் வெவ்வேறானதாக இருக்கின்றது. நஸ்ஸல என்றால் சன்னம் சன்னமாக பல நேரங்களில் இறக்கி வைத்தான் என்றும், அன்சல என்றால் மொத்தமாக ஒரே சமயத்தில் இறக்கி வைத்தான் என்றும் பொருளில் வித்தியாசம் காட்டப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகால இடைவெளிகளில் அருளப்பெற்றது. ஆனால் முந்தைய வேதங்கள் அன்றைய நபிமார்களுக்கு மொத்தமாகவே வழங்கப்பெற்றன. மேலும் திருக்குர்ஆனுடைய கருத்துக்கள் மட்டுமல்லாமல் அதனுடைய சொற்கள், சொல்லாக்கம் அனைத்துமே அல்லாஹு தஆலாவால் அருளப்பெற்றவைகள் ஆகும். இந்த குறிப்பு நஸ்ஸல என்ற சொல்லின் அழுத்தத்திலிருந்து வெளிப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குர்ஆனுடைய வசனங்கள் அவ்வப்போது ஓதி காட்டுவார்கள் என்பது பல சான்றுகள் உள்ளன. இறை தூதர் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற தௌராத் என்ற வேதம் இப்ரானி என்ற மொழியிலும், இறை தூதர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற இன்ஜீல் என்ற வேதம் சுரியானி என்ற மொழியிலும் இருந்தது பிரபலமான கருத்தாகும். ஆனால் சிலர் தௌராத் என்ற வேதம் இன்ஜீல் உட்பட்ட அனைத்து வேதமே இப்ரானி மொழியில் அருளப்பட்டது என்று கூறுகிறார்கள். இதன்படி இன்ஜீல் வேதமும் இப்ரானி மொழியில் அருளப்பட்டது என்பது சுரியானி மொழியில் எந்த வேதமும் அருளப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. தௌராத், இன்ஜீல். தௌராத் என்ற ஹிப்ரு மொழி சொல்லுக்கு மார்க்கம் அல்லது தூதுவன் என்பது பொருளாகும். வேதக்காரர்கள் 5 சுவிசேஷங்களுக்கு மட்டுமே தௌராத், தோரா என்று கூறுவார்கள். அவற்றை நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களே எழுதியதாகவும் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டில் அடங்கிய அந்த 5 ஆகமங்கள் ஆதியகமம், யாத்திரகாமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இதிலிருந்து மோசே என்ற நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை இவற்றை எழுதியதாக கூறப்படுவதை அறிய முடிகிறது. ஆனால் மோசே எழுதியதாக சொல்லப்படும் சுவிசேஷங்களிலேயே மோசேயின் மரண செய்தியும் அவர் போன்ற ஒருவர் இதுவரை ஜனிக்கவில்லை என்றும் பாராட்டுரையும் இடம்பெற்றுள்ளது புரியாத புதிராக இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டில் அடங்கிய எல்லா ஆகமங்களையும் தௌராத் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவற்றில் இறை தூதர்கள் பற்றிய ஆகமங்களும் இஸ்ராவேலர்களுடைய நியாயாதிபதி என்ற இயேசுவுக்கு முந்தைய ராஜாக்கள் ஆகியோருடைய கதைகளும் இருக்கின்றது. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற தௌராத் வேதம் தான் இந்த பழைய ஏற்பாடு என்றால் அன்னாருக்கு பிந்தைய காலத்தின் கதைகள் அதில் எவ்வாறு இடம் பிடித்தன என்பது புரியவில்லை. உண்மையில் திருக்குர்ஆன் குறிப்பிடப்படும் தௌராத் என்ற வேதம் இறை தூதர் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமூக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதமாகும். யூதர்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டி அந்த வேதத்தின் தனித்தன்மையை சிதைத்து விட்டார்கள். இதை பற்றி திருக்குர்ஆன் விவரிக்கின்றது. அவர்கள் தங்களுடைய வேத வசனங்கள் அவற்றின் சரியான இடங்களிலிருந்து மாற்றிவிடுகிறார்கள். மேலும் அவர்கள் எதை கொண்டு உபதேசிக்கப்பட்டனரோ அதிலிருந்து பெரும் பகுதியை மறந்தும் விட்டார்கள். 5:13. கிமு 586 பாபிலோன்
இன்றைய ஈராக் நாட்டு மன்னன் புக்து நஸ்ர் என்பவன் ஜெருசலத்திற்கு படையெடுத்த பொழுது தாபூத் என்ற பேழையோடு பரிசுத்த வேதமான தௌராத்தையும் காணாமல் போய்விட்டது என்று யூதர்கள் மத்தியில் அறியப்பட்ட செய்தி. இறை தூதர்கள் உசைர், எஸ்ரா கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். இந்த உசை அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் பரிசுத்த வேதத்தின் கருத்துக்களை அல்லாஹு தாலா உதிக்கச் செய்தான் என்றும் தன் மனதில் உதித்த கருத்துக்களையே அவர் எழுதி வைத்தார் என்று யூதர்கள் கூறுவார்கள். இது உண்மை என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை மட்டுமே உசைர் எழுதியிருக்க வேண்டும். பிந்திய காலத்து சரித்திர குறிப்புகள் இடம்பெற்றிருக்க முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அத்தகைய குறிப்புகள் காணப்படுகின்றது. எனவே பழைய ஏற்பாடு என்பது ஒரு வரலாற்று தொகுப்பு என்று தெரிகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய தௌராத் வேதமல்ல. தப்சீர் மனார். இன்சீலும் புதிய ஏற்பாடும். இன்சீல் என்ற கிரேக்க மொழி சொல்லுக்கு நற்செய்தி என்ற பொருளாகும். புதிய போதனை என்ற பொருளும் அதற்குண்டு. புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ள ஆரம்ப 4 சுவிசங்களுக்கு மட்டுமே இன்சீல் வேதம் என்று கிறிஸ்தவர்கள் கூறுவார்கள். திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள இன்ஜீல் என்ற வேதம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் அருளப்பெற்ற புனித வேதமாகும். அதைத்தான் நாம் இறை வேதம் என்று கூறுகிறோம். இன்று கிறிஸ்தவர்களிடம் உள்ள புதிய ஏற்பாடு இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பெற்ற அதே வசனங்கள் அல்ல. நூல் அல்-மனார். பழைய ஏற்பாடு என்பது சுவிசேஷங்களின் தொகுப்பு. ஒவ்வொன்றும் ஒரு இறை தூதரின் பக்கம் இணைந்து கூறப்படுகிறது. அவற்றில் எத்தனை வசனங்கள் எதனுடைய வசனங்கள் அல்லாஹ்வினால் அருளப்பட்டவை என்பது யூதர்கள் வாதிப்பதில்லை. இதைப்போல புதிய ஏற்பாடு பல சுவிசேஷங்களுடைய தொகுப்பு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அதில் காணப்படும் தகவல்கள், அடையாளங்கள், தெரியாத சிலரால் கூறப்படும் கதைகள், கருத்துக்கள் அல்லாஹ்வினால் அருளப்பெற்றவை அல்ல. இயேசுவுக்கு பிறகு அவரது சீடர்களால் தற்செயலாக தயாரிக்கப்பட்டவை ஆகும். எனவே அவை நமக்கு ஆதாரங்கள் ஆகாது. நூல் மாஜிதி. ஆக பரிசுத்த வேதமான தௌராத்தும் இன்சீலும் இதற்கு முன் மக்களுக்கு நேர்வழி காட்டிகளாகவே இருந்தன. இவையன்றி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பகுத்து காட்டக்கூடிய இன்னும் பல வேதங்களும் மற்றும் ஆகமங்களும் அல்லாஹ் அருளினான். இவை யாவும் திருக்குர்ஆன் எடுத்துரைக்கின்ற அதே ஏக இறை கொள்கையை எடுத்துரைத்து கொண்டிருந்தது. இந்த வேதங்கள் அருளப்பெற்ற இறை தூதர்கள் வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு காலங்களில், வெவ்வேறு மொழிகளில் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கிடையே தகவல் தொடர்புகள் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்தும் அவர்கள் அனைவரும் ஏகத்துவத்தையே முழங்கி வந்தார்கள். ஏகத்துவம் சத்தியம் என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் என 4வது வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. நூல் மாரிஃபுல் குர்ஆன். புர்ஹான் எது? இந்த வசனத்தில் 4வது வசனத்தில் அசத்தியத்தை பகுத்து காட்டக்கூடியது என்பதை குறிக்க அல் புர்ஹான் என்ற சொல் ஆளப்பட்டது. பிரித்து காட்டக்கூடியது என்பது அதற்கு சொற்பொருளாகும். ஆதாரம் என்ற பொருளும் இதற்கு உண்டு. இங்கே திருக்குர்ஆனுடைய சொல் குறிக்கின்றது என்பது சிலருடைய கருத்து. திருக்குர்ஆனை பற்றி முன்பே 3வது வசனத்தில் கூறப்பட்டுவிட்டதால் இங்கே குறிப்பிடப்பெற்றுள்ள வேதங்கள் அல்லாத இதர வேத சொல்லையே இந்த சொல் குறிக்கும் என்று சிலருடைய கருத்தாகும். காரணம், இறை வேதங்கள் அனைத்துமே மெய்யையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் எல்லை கோடுகளாகவே விளங்கின. நூல் மாரிஃபுல் குர்ஆன். இன்னும் சிலர் இறை தூதர்களுக்கு அருளப்பெற்ற அற்புதங்கள், அதாவது தப்சீர் இப்னு கதீர், இந்த சொல் குறிக்கிறது என்பார்கள். ஏனென்றால் அற்புதங்களை மொஜிஸா மிராக்கில் நிகழ்த்து காட்டி தங்கள் உண்மை தூதர்களாகவும் நபிமார்களாகவும் இருக்கின்றார்கள் என்று நிரூபித்தார்கள். அற்புதங்கள் அவர்களுக்கு ஆதாரங்களாக இருந்தது. நூல் தப்சீர் கபீர். இத்தனை சான்றுகளையும் அலட்சியம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை இன்னமும் நிராகரித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனையும் வேதனையும் உண்டு என்று இந்த வசனம் கூறுகிறது. அல்லாஹு தஆலா அனைவரையும் மிகைத்தவன், எவரையும் தண்டிக்கும் ஆற்றல் மிக்கவன், அவனது பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று இந்த வசனம் கூறுகிறது. 5வது வசனம், அடுத்த வசனம் 6வது வசனம் அல்லாஹ் ஒருவனே வணங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்த இறைவன் ஆவான் என்ற ஏகத்துவ கொள்கைக்கு செயல்பூர்வமான ஆதாரங்களை விவரிக்கின்றது. மேலும் இந்த வசனம் அல் ஹய்யூ என்பதற்கு விளக்கமாகவும் அடுத்த வசனம் அல் கய்யும் என்பதற்கு விளக்கமாகவும் அமைந்துள்ளன. அதாவது நித்திய ஜீவன் அல் கய்யும் இருப்பதால் அவனுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. வானியல் புவியியல் எல்லா பொருளிலும் வானவியல் புவியிலும் நடைபெற்றுள்ள எந்த நிகழ்ச்சியும் அவனுக்கு மறைவானதல்ல. இத்தகைய தன்மையுடையவன்தான் இறைவனாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் ஒருவனே என்றும் இந்த வசனம் சுட்டி
சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ்வே, நீங்கள் உங்களுடைய அன்னையரின் கருவறையில் சிசுக்களாக இருந்தபொழுது தான் விரும்பியவாறு உங்களை வடிவமைக்கின்றான். ஆணாக அல்லது பெண்ணாக, அழகாக அல்லது அழகில்லாமல் உங்களை ஆக்குவது அல்லாஹ்தான். இத்தகைய ஆற்றல் பொருத்தியவனே வணக்கத்திற்குரிய இறைவனாக இருக்க முடியும் என்று அவன் அல்லாஹ் ஒருவனே என்று அடுத்த வசனம் உணர்த்தி காட்டுகின்றது. அல் அசீசுல் ஹக்கீம். இந்த 4வது வசனத்தின் இறுதியில் தன்னை அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதைப் போல 6வது வசனத்தின் இறுதியில் அல் அசீசுல் ஹக்கீம் என்று கூறியிருக்கின்றான். இங்கே மிகைத்தவன் என்று கூறிவிட்டு தண்டனை வழங்குபவன் என்றும் கூறியிருக்கின்றான். இதன் மூலம் மாறு செய்பவர்களை தான் தண்டிக்க நினைத்தால் அதனை யாராலும் தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். இங்கே இறைவன் என்பவன் மற்ற அனைவரையும் மிகைக்கும் ஆற்றல் மிக்கவனாகவும் பிறருடைய ஆளுமைக்கு உட்படாதவனுமாக இருக்க வேண்டும். அல் அசீஸ் என்ற வார்த்தையின் மூலம் சுட்டிக்காட்டுகின்றான். படைப்புகள் அனைத்தையும் அடக்கி ஆள்கின்ற வல்லமை படைத்த அல்லாஹ் நினைக்கும் பொழுது எந்த குற்றவாளிகளையும் தண்டிக்கும் ஆற்றம் மிக்கவனாகவும் இருக்கின்றான். பிறரால் தாக்குதலுக்கு உட்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்த ஒருவரோ அல்லது கிறிஸ்தவர்களை நம்பியிருப்பதைப் போல சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த ஒருவரோ இறைவனாக இருக்க முடியாது என்று இங்கே அல்லாஹ் உணர்த்துகின்றான். அல் ஹக்கீம், நுண்ணறிவுடையவன் என்றும் இங்கே தன்னை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அதாவது படைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய முறையில் நுணுக்கமாக அல்லாஹ் வடிவமைத்துள்ளான். நம்முடைய உடல் அமைப்பையே எடுத்துக்கொண்டால் கை, கால், கண், காது, மூக்கு போன்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் கச்சிதமாக வடிவமைத்து உரிய இடங்களில் அழகாக பொறுத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அமைத்துள்ள அந்த வடிவமைப்புக்கு மாற்று இருக்க முடியாது. இது விஷயத்தில் அல்லாஹ்வை மிகைத்து ஒரு மாற்று அமைப்பை கொண்டு வர எவராலும் முடியாது என்பதையும் அல் அசீசுல் ஹக்கீம் என்ற பண்பு பெயர்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்று கூறலாம். இவ்வாறாக அந்தந்த வசனங்களில் பேசப்படும் விஷயங்களுக்கேற்ற தன்னுடைய பண்புகளை வசனங்களின் இறுதியில் குறிப்பிடுவது அல்லாஹுடைய வளமையாகும். அல்ஹம்துலில்லா. இதுவரை ஆல இம்ரானின் முதல் 6 வசனங்களுடைய தப்சீரை விரிவாக பார்த்தோம். தொடர்ந்து நாம் தப்சீரை பார்த்து பயனடையலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனுடைய மார்க்க விளக்கத்தை நன்றாக தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனுடைய பொருளை தப்சீரை முழுமையாக கற்று அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். நமது பிளேலிஸ்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் சிறிய துஆக்கள், ஒரு நிமிட மதர்சா என்ற தலைப்பிலும் நிறைய பயான்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். நமது மற்ற முஃமின்களுக்கும் பகிருங்கள். ஒரு முஸ்லிம் ஒரு ஹதீஸை கற்று அதன்படி அமல் செய்தால் அதனுடைய நன்மை கியாமத் நாள் வரை நமக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனுடைய வாழ்க்கையின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கற்ற கல்வியை மறக்காமல் இருக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். தீனுடைய கல்வியை மேலும் மேலும் ஆர்வமாக கற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களில் எங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். நமது பெற்றோர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்மை எப்படி பேணி பாதுகாத்தார்களோ அப்படியே அவர்களை பாதுகாப்பானாக. ஆமீன். பெற்றோர் சொல் கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.